Good morning, Opostars. Welcome to an edition of Mom and Me, where Mom will be rewriting celebrity chef recipes. நான் காய் வெட்ட ஆரம்பிக்கிறேன், நீங்கள் கதையை சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பண்ண போகிறோம்? வெஜிடபிள் பருப்பு சொல்லி அவள் உப்புமா. எப்படி பண்ணியிருக்கா, நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். அவள் பண்ணது கடுகு கலப்பருப்பெல்லாம் தாளிச்சு நோக்கி ஒரு குக்கரில் காயெல்லாம் போட்டு வேக விட்டா, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மூடி வச்சு வேக விட்டா, அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பை வந்து கலப்பருப்பு துவரம்பருப்பை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி விட்டு இட்லி தட்டில் வேக வச்சுட்டா, எடுத்து கட்டிட்டு இட்லி மாதிரி கொஞ்சம் வேக வச்சுட்டா, அதை உறுத்தி வச்சுட்டா. இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு தேங்காய் கொண்டு போட்டு இந்த முசுலி பண்ணினதை உதுத்து மேலே போட்டு நிறைய வதக்கி விட்டு சவுப்பு அவளை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டா, ஒரு வடி கட்டிட்டு அதுல வந்து உப்பு மஞ்சள் போட்டு கலந்து விட்டு அதை வந்து இதுல போட்டுட்டா, காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மேல ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கருகாப்பிலையே மணியா போட்டோம். இப்போ நம்ம எப்படி பண்ண போறோம்? நாம வந்து குப்பாட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1/4 கப்பு தண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஜாஸ்தி விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இதெல்லாம் வேகணும் இல்லையா, உசிலிக்கு உண்டானதெல்லாம் வேகணும் இல்லையா. இந்த உசிலி உருண்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வரணும்னா அடியில் போட்டுக்கணும். இல்லை எனக்கு ஸ்டீம் பண்ண மாதிரி வெந்த மாதிரி போறோம்னா மேலே போட்டுக்கலாம். எப்படி வேணும் உங்களுக்கு? பொரிஞ்ச மாதிரி வந்தாலும் போட்டுக்கலாம். அப்போ அடியில் போட்டுக்கலாம். அப்போ எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு உசிலி உருண்டையை அடியில் போட்டு விடணும். காய் அதுக்கு மேலே போட்டு விடலாம். காய் நல்லா வெந்துக்கும். காய் நல்லா வெந்துக்கும். உசிலி உருண்டை வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஆகிடும். எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் உங்களுக்கு? எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும்? சரி, அப்போ மேலே போட்டுக்கலாம். ஏன்னா அவளுங்கிறத ரொம்ப பொரிஞ்சப்பலாச்சுன்னா மேலே பிடிச்சதுன்னா கஷ்டம். சரி, அதனால இது பண்ண போட்டுக்கலாம். போட்டு இதில் ஒரு பாத்திரத்தில் வந்து இதெல்லாம் அரைச்சி விட்டு அதை வச்சு காய் போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி மேலே போட்டுடலாம். போட்டுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இதெல்லாம் அரைச்சதை வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு அவளை போட்டு கலக்க வேண்டியது. தாளிப்பு பாட்டில். ஓகே, சரியா? சரி. இப்போ லோடிங் வந்து நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள லோடிங்கை முடிச்சு விடலாம். போகிறோமா? நிறையா பண்ண போகிறோமா? அவளுக்குமா எவ்வளோ பண்ண போகிறோம்? ஒரு கப்பு ஊற போட்டிருக்கேன். இந்த சட்டி நிறையா பண்ணிடலாமா? இந்த சட்டி நிறையா அப்படி இல்லை, நிறைய ஃபேமிலி சாப்பிட்றதுன்னா இதை போட்டாலே போகிறது. 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு கப் போட்டு இது பருப்பு எல்லாமே போகும்போது எனக்கு 3 கப் ஆகிடும். சரி, ஏகப்பட்டதாகி போச்சு. இப்போ ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன் இல்லையா? அதான் பருப்பு காரம் இருக்கேன். அது காரம் நிறைய போட்டுக்கலாம். என்ன பண்ண போறேன்? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன். 3 tablespoons of oil and slightly more than 1/4 cup of water. Okay. And then add whatever vegetables you like. So this must be around 3 cups of vegetables. And I also added a green chili. சரியா? அதுக்கப்புறம் இது போடும். Then we'll blend the dal. அப்புறம் போட்டுக்கலாம். இது ஜார் கொடுங்க. ஜார் பக்கத்தில் வச்சுக்கேனப்பா. போரும். Around 4 dry red chilies, we'll make the usli paste. 4 dry red chilies. This is 1 tablespoon of cumin. 1 teaspoon of salt. And some ginger. Maybe a tablespoon of ginger. Some asafoetida. Half a teaspoon of asafoetida. And a few curry leaves. And அப்படி கையில் எடுத்து போட்டுக்கிறேன். And I'm going to take some soaked some soaked tuvar dal. ஜாஸ்தி வேண்டாமா? ஜாஸ்தி வேண்டாம். அவ்வளோ அதை அப்படியே வச்சுக்கலாம். So that is roughly a handful of soaked tuvar dal and a soaked chana dal. Okay? இது அரைச்சா போருமா? ஏகப்பட்டதாயிடும் இல்லாட்டி முஸ்லிக்கு.
blend it to a coarse paste. போருமா பாருங்க. ரொம்ப கம்மியா இருக்கு. சுத்தி. கொஞ்சம் பருப்பு. சரி கொடுங்க. ஒரு கலர். My mom wants to add a bit more of dal. I'll add that. And blend again. இது போருமா பாருங்க. Take it out. Make it into small balls. My mom wants me to put it separately. I'm not going to do that. I'll just make it into small patties and add it on this just like that. அப்படியே போட்டுறமா என்ன ரொம்ப இதாக பெரிய பெரிய உருண்டையாக போடக்கூடாது, உள்ளே வேகாது. இதை அப்படி தட்டிட்டு ஃப்ளாட்டாக போட்டுவிட்டா ஈஸியாக வந்துடும். ஆமாம், நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? மறந்து போயிட்டேன். I move it here to show you how it is done better. You don't need to steam this separately. You can add it as it is. This will become hard on cooking and you can break it up. So the usli paste is also done, and if you want to add some delicate vegetables, and we'll add some coconut, quarter cup of coconut. If you want to add some delicate vegetables, you will have to add it in pip, otherwise they'll become mushy. Some green peas and maybe some capsicum. போட்டுருங்க. There you go. Our loading is done. It has taken us a couple of more minutes than what I thought. கையில் போடலையா? போட்டுடலாமா? So I'll add some salt to the vegetables also. Some turmeric powder, some curry leaves. அவ்வளோதானே? Then I'll set it all on the veg mode. எங்கம்மா விசில பிடிங்கி தனியாக வச்சுருக்கேங்க? Set it on the veg mode with vent closed. If the volume is too low, you might face pressure venting with vent closed, but don't worry about that. Pressure venting is absolutely safe. So I'm going to ignore that, move this aside. And this is red rice poha which has been soaked. 1 cup which has been soaked in water for around 10 minutes. She has drained it. I'll add some salt to it, some turmeric powder to it. Mix it well and keep it aside. So this is done. So this should be potlam. Mix in some bottle tadka, and all you have to do is mix in whatever is cooking in the cook pot. That's going to take us 10 minutes. Meantime, we'll do a few side dishes. What I'll do is I'll start with chopping the onion. கொடுங்கம்மா, முறுக்க வேண்டியதெல்லாம். I'm going to start with half a cup of oil. Don't worry about the excess oil because we'll get all of this back. So I'll start with half a cup of oil. And add the base masala ingredients, which is going to be some onions. The base masala for most North Indian curries are ultra simple. It's just a various combination of onion, tomato, nuts, ginger garlic paste. So that's what we are going to make now. எதுமா போட்டுருங்க, நீங்களே போடுங்க. So I'm going to cut this into big chunks. போடுங்க, எது வேணுமோ போடுங்க. உங்களுக்கு மசாலா முழுக்க உங்கள் சாய்ஸ்மா. போடலாம். So add the onion,
Add a few. சோம்பு That is fennel. 1 teaspoon of fennel. The spices are your choice completely. A few cashew nuts. I'm going to add a couple of tomatoes, 2-3 tomatoes, whole tomatoes, like so. Mix it well with water. A couple of green chilies. இஞ்சி நறுக்கிக்கோ And whole garlic and ginger. துளசி So this will be the base masala for any North Indian curry you can think of. You can just mix and match. Blend the onion separately, blend the tomato separately, blend everything together. Each will give you a different curry base. They are all flavored the same way. So you don't need to waste time and sauteing them separately. Enama? Enama? Engai porma ondu porum. So this is the base masala. நல்லா நிறைய விட்டு கொடுக்கு Okay. Pudunga neengale vidunga. I'll also add a couple of garlic cloves. தக்காளி போடுமா இல்லை போடுமா Porma. There porma. So that will be our base masala. Now what we are going to do is we'll make some gata. Edungma. Take some gram flour. அது போட்டுக்கணும் அலக்கெல்லாம் தேவையில்லைம்மா கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா பண்ணணும் சொல்லுங்க அதாவது காஷ்மீர் சில்லி தயிர் a bit of yogurt and whatever spices you like. I'm going to add a bit of Kashmiri chili powder, a bit of salt, நெய் and some ghee. வேற அதான் போடணுமா கஸ்தூரி மேத்தி ஏதாவது போடணுமா சொல்லி காசு போட்டுக்கோ So knead it to a dough like so. போடுங்க கொஞ்சம் போட்டுருங்க அப்படியே. So I'm just going to make a couple of portions for me and my mom. You can scale it up further. இன்னும் கொஞ்சம் கூட இது போடுங்கம்மா கடலை மாவு. இன்னும் கொஞ்சம். That's it. You can பொட்டுக்கடலை பொடி கூட போட்டுக்கலாம். ஓஹோ So instead of raw gram flour, you can also blend the roasted gram to a powder and use that. நெய்யோ தயிரோ வேணும் தேவையில்லைம்மா போதும். So this will be our gatte ka sabji. காய்கறிக்காரன் விட மாட்டேங்கிறானே நீ எப்ப ஆரம்பி கரெக்டாக வந்துடுறானே மூட்டை விசக்கணும் என்னோட வச்சுதான் நீ பண்ற அதையும் கூட சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் கையை கறிக்கும் கொஞ்சம் நெய் So make this into a firm dough like this. வேண்டாம் அந்த கையில் ஒட்டாமல் இருக்கும் சரி கொஞ்சம் கொடுங்க. And shape it into a cylinder like so. What I'm going to do now is நான் இதை பண்ணிட்டு என்ன இங்கே பாருங்க இதை அப்படியே வச்சுட போகிறேன் கொஞ்சம் எண்ணெயில் பரட்டி முடிஞ்சுதா ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆச்சு இது வந்து அதெல்லாம் போட்டு மேலே இந்த பொடி போட்டேன் எது வெறுமனை நறுக்கி இது என்ன பொடி போட்டா இந்த கொத்தமல்லி அது தேவையில்லை நம்மளுக்கு அது தேவையில்லை இப்போ அடுத்தது வந்து மலாய் கோஃப்தாக்கு என்ன மலாய் கோஃப்தாக்கு என்ன பண்ண போகிறேன்னா அது எங்கே இருந்தது கொஞ்சம் பன்னீரை கட் பண்ணி போட்டுவிட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடுங்க உங்களுக்கு வேணுங்கிற மசாலாலாம் உள்ளே போடுங்க நான் கையில் மீன் வந்து விட்றேன்
Now we'll also make the dumplings for malai kofta. கொஞ்சம் cornflour போடுங்க. The cornflour is a binder just to ensure that the paneer doesn't break up. Just a bit. உப்பு நம்ம போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டுக்கலாமா? A bit of salt, a bit of garam masala if you like. And we are going to shape this into small balls. Kasuri methi? மஞ்சப்பொடி தேவையில்லை. உடனே போட்டுக்கலாம். மலாய் கோஃப்தா உங்களுக்கு நார்மலாக இதாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ தட்ஸ் இட். தேவையில்லையா? And we are going to blend this to a smooth paste again. Shape this into balls. உள்ள எண்ணெயிலே போட்டுற வேண்டியதுதான். Shape this into nice balls, smooth ones. யாருமா? சரி கொடுங்க நெய். I'm going to put this on one side. That's my mom's tip. Okay, the butter has finished cooking. I'm releasing the pressure. நீங்க ஆள் யாருமா? நீங்க என்ன சாதாரணப்பட்ட ஆளா? ஏமா ஆள் கஜ கில்லாடியாச்சேம்மா நீங்க. அறிவு உங்களுக்கு எங்கிட்ட இருந்து வந்ததா இல்லை எனக்கு உங்ககிட்ட இருந்து வந்ததா? எங்கிட்ட இருந்து வந்ததா நினைச்சேன். கொஞ்சம் பாருங்க. So make it big or small, it's completely up to you. The paneer need not be completely fried. It's enough if it is shallow fried like this. So that will become another sabji. My mom got slightly confused when I said we are going to make 3 sabjis. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனீங்களா இல்லையா? எப்படி மூணு பண்ண போறோம்னு? பழக்கமே இல்ல. அதனால ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. ரெண்டு மூணு. She was busily studying the celebrity chef recipes and I told her that spices were completely optional. She was getting confused about what spices to use with what. I told her we'll make the basic chutney and mix it with 3 ingredients. சரி potato கொடுங்க. We'll also make the and we'll also make dum aloo. இது fork கொடுங்க குத்துறதுக்கு. So I'll just prick the potatoes all over so that they can steep, they can absorb the spices later. You will see all this preparation. Now we are going to make 3 what is considered to be ultra complicated North Indian gravies. We are going to make 3 of them at one shot together. Each one will look different, taste different and will be perfectly cooked. Okay? இவருமா எல்லாம் ஒன்றா போட்டு தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் கடைசியில். ஆடாம்மா முடிஞ்சது நானே பண்ணிக்கிறேன். டைம் இருக்கு ஏகப்பட்டது. 30 நிமிஷம் இருக்கே நம்மளுக்கு. நம்ம 2 பேர் கடை வேணா போகிறோமா உருளைக்கிழங்கு? So we'll be cooking gateka sabji, we'll be cooking malai kofta and we'll be cooking dum aloo. All at the same time and all in roughly around 30 minutes or so from scratch. There you go. Our loading is complete. Now we'll have to let this go for around 6 to 7 whistles till the onions caramelize well. Oh, this is the Pippula. Taira. So for the gateka sabji, we also need to add spiced yogurt. We'll put in spice powders. That is 1 cup of yogurt, some chili powder, some salt,
some turmeric powder, கரம் மசாலா bit of garam masala, அப்படி தேவையில்லைம்மா. வேண்டாம் அது போட்டு வச்சுக்கணும். So mix it all up. And place it in pip. I am aware that I have not removed the vegetables. They might get a bit overcooked, but that's a price we are paying for this. Now close this. Let this go for a month. 6-7 whistle. Today, இப்போ அவல் வேலையை முடிச்சுடலாமா? So let's finish our. நல்ல வேலை ஓவர் குக் ஆகிடுமோன்னு பயந்தேன், ஆகலை. இது இடுக்கி கொடுங்க. எடுக்கிறதுக்குள்ள என்ன அவசரம்? பரவாயில்லம்மா. இப்போது இங்கே பாருங்க, இந்த உருண்டையை வந்து எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றா சுற்றிக்கலாம் கொடுங்க. இங்கே பாருங்க, நல்லா வந்து கொடுத்தா பாருங்க. இங்கே பாருங்க, அப்படி பாருங்க. நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. சரி, மிக்சியில் ஒரு சுற்றுனா சுற்றிக்கலாம், இல்லை கையில் உதுக்கிறனா ஊற்றுக்கலாம், உங்கள் சௌரியம் அது. என்ன காய் வந்திருக்கா பார்த்துருங்க, உருளைக்கிழங்கெல்லாம் இருந்தாங்க. நல்லா வந்திருக்கு. So remove the patties alone separately, and also உருளைக்கிழங்கு போட்டக்கூடாது, பேஸ்ட் மாதிரி ஆகிடும். I'm just removing the patties alone. Some of the urlakkilangu, some of the potatoes have stuck to it. Let me remove that. If you give it time to set, it will become slightly harder. It becomes a lot easier to manage, but we don't have time. I'm going to mix this all up with the avil put kalandurramma. This is the soaked poha. I'm going to mix this and let this sit in retained heat. என்னம்மா அதெல்லாம் நீங்கள் விட்டுக்கோங்க. நான் வந்து இதை போட்டு அடிச்சு விட்றேன். And we'll just blend the whole thing. Okay. Now we'll blend this to a coarse powder. மறந்துட்டேன், போட்டுருங்க. அப்படியே வச்சுக்கோங்க, நான் கலந்துக்கிறேன். நான் கை சுட போகிறதுமா. You should, if you let it sit a bit, this will become dry and crumbly. As of now, it is slightly pasty. Don't worry about that. You also should not blend it for too long. Since it's hot, I used a blender, but otherwise here I'm going to use my hand to prevent it from becoming sticky. So crumble it. So crumble it like so. Mix it in. And that will be our avan upma. Mixed vegetable avan upma. And to accompany that, we are making 3 side dishes, which should be ready in the next 5 to 6 minutes. So there you go. Nice and colorful. Ma, சாப்பிட்டு பாருங்க. தாலி போடணுமா? தாலி போட்டோம்ல அதுலையே. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, நான் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கிரேவிக்கு ரெடி பண்ணிடுறேன்.
கையை சுட்டுக்காதீங்கம்மா, சூடு. இது பக்கத்துலேயே இருக்கு. ஃபுல் மீல் மாதிரி ஆச்சு எல்லாமே இது. ஆமாம், அருமையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, அருமையாக இருக்குது. இதை நீங்கள் தயிர் ஊற்றி தயிரை கலந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸை கூட பேக் பண்ணிக்கலாம். இப்படியே கொடுக்கலாம். இப்படியே குழஞ்ச காய்கறி இது எல்லாமே இது தள்ளி வச்சுக்கோம், அடுப்பு விட்டுருந்தேன். அவ்வளோதான், அது முடிஞ்சது. அடுத்தது எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம கிரேவிக்கு ரெடி ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு மலார்னு கட்டைக்காய் சப்ஜி பண்ணிவிடுவோம் என்ன. அடுத்து மலாய் கோஃப்தா. கட்டைக்காய் சப்ஜி கலக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கொடுவோம். இந்த பாத்திரத்துலேயே போட்டுக்கலாமா? So I'll get ready for plating the gravies, blending and plating the gravies. அந்த சட்னி ஜார் கொடுங்கம்மா, மிக்ஸி ஜார் அரைக்க வேணுமே. இந்த சட்னி ஜாரை காணும் இருங்க, நான் பார்த்து எடுத்துறேன். இங்கே வாங்க, இதுக்கும் நீ தான் பண்ணியிருக்காங்க வேலையா? Just bear with me for a couple of more minutes. எது எடுத்து போட்டு அரைக்கிறோங்கிறது முக்கியம். மலாய் கோஃப்தா கிரேவி வந்து வெள்ளையாக இருக்கணும். இந்த இது வந்து தயிரை வந்து நம்ம கட்டைக்காய் சப்ஜி கூட கலக்கிடுவோம். அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தயிரை தனியாக எடுத்துக்கோங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க, போருமா விடலாமா சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, 3 கிரேவிக்கு 3 பாத்திரம் வச்சுக்கோங்க. That's it, our cooking is done. I'll switch this off, release the pressure. You can let it go for 2-3 more whistles if you like. Idiki. கமகமான் இருக்கா? The yogurt has split, but no big deal. Let's see how to revive this. இன்னும் கொஞ்சம் தயிர் கொடுங்கம்மா. What we'll do is we'll just blend the whole thing again with a bit of cashew, which will hold it together. So it's very easy to fix stuff even if you goof up. அப்படியே கொடுங்க, பரவாயில்ல. So I'm just going to add some more yogurt, fresh yogurt to this and blend the whole thing together. பெரிய ஜார் இருக்கா? சட்னி ஜாரு பெரிய ஜார் கொடுங்களேன். இதில் மேலே தெளிச்சாலும் தெரிக்கும். So we are just recreating the emulsion, and if you want it thicker, you can mix in some cream or some more nuts. There you go. Maprinja sariyadita. And what I'm going to do is I'm going to remove the gatta now
So you'll see one side is nicely shallow fried. Cut it into discs. Katri udma, peri katri. Okay, let it cool. It will be easier to cut, but I don't have time. My mom is already tasting it. So that will be our gatte ka sabji. Nice and creamy. Cream gatte ka sabji. And we'll make sabji number 2. What I'm going to do now is malai kofta. Malai kofta வெள்ளையா இருக்கணும்மா. வெள்ளையா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு என்ன ஒரு பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போரும் என்ன பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டெல்லாம் அழகாக பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு இந்த இதை பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு அரைக்கணும் அரைச்சுடலாம் நீங்கள் தப்பே கிடையாது கேஷ்யூ நட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுருக்கலாமோ போட்டுவிட்டு கொஞ்சம் க்ரீமை விட்டு கொஞ்சம் க்ரீம் போடுங்க. So we'll blend everything with a bit of cream into a nice and white and creamy curry base. உப்பு bit of salt. We already added some chili in here. இதெல்லாம் கொடுத்துருமா இது வேண்டாம் So what you'll get now is the malai kofta base. So add the base to it. Mix in more cream. Cream. தண்ணி போட்டு குலுக்குறீங்களேம்மா நீங்கள் or you can mix in milk. என்னம்மா cream இருக்கு நிறைய ஐயோ கேஸ் இந்த எடுத்து கொஞ்சம் சரி இந்த வயிற்று விடுற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இந்த வயிற்று விடுற வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா and all I have to do is remove the paneer. Oops. உடைச்சு விட்டேன் பொறுமையாக எடுக்கணும் remove it carefully so that it doesn't break like so. You will see it has nicely fried on one side. Therefore அப்படியே வச்சிருங்க. Strain out the oil, add the paneer balls carefully. If one or two breaks, it's fine. You can just blend the whole thing together. There you go. ஒன்று முட்டை வச்சுட்டோம்மா தப்புமா அது கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும் ஒன்று முட்டின்னு கொடுத்து they are nicely fried on one side, nicely cooked on the other side. One of the balls is disintegrated, no big deal. You can blend it into the gravy to make it thicker. Like so. And I let my mom to do the plating. And for the third gravy, I'm going to mix and blend in. எதுமா என்ன கடைசியில் வடிச்சுக்கலாம் சரி உட்கார மாட்டேங்கிறது. I'm going to remove the tomatoes. இருங்க கடைசியில் காமிச்சுடலாம் வடிச்சு கடைசியில் மொத்தமாக எவ்வளோ எண்ணெய் ஆயிருக்குன்னு காமிச்சுடலாம். அரை கப் எடுத்தோம் இல்லையா எவ்வளோ மீதி இருக்கு காமிச்சுடலாம். Some ginger garlic
உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு எண்ணெயில் வச்சுருந்தா ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. நீங்கள் பண்ணுறீங்களா அதை? நான் அதை அரைச்சின்னு இருக்கேன். ஃபில்டர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். So let me blend this while my mom strains out the oil. Okay. போடுங்க. அதே இதில் போட்டுருக்கலாம். அரைச்சி விட்றேன். கொடுங்க. நான் எடுத்துக்கிறேன். So whatever is left, you can just add and blend it in or mix it in. That's your choice. If you want a slightly chunky gravy, just mix it in. I'm going to blend the whole thing in. சொல்லுங்க, வந்திருக்கா பாருங்க. சூப்பர். எடுத்து போடுங்க உள்ள. இப்போ க்ரீமியாக வேணும்னா அப்படியே விட்டு விடலாமா? இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறதுனா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் இட் க்ரீமி ஜஸ்ட் லெட் இட் சிட் ஆஸ் இட் இஸ். சரி இருந்தாங்க நீங்கள் வயிற்று போடுங்க. சரி நீங்கள் தான் கில்லாடி அதில். இல்லை தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நாங்கள் இதுலேயும் கொஞ்சம் விடுங்க. தண்ணியோ பாலோ க்ரீம் எதுனா போகிறோம். So you have 3 different curry bases made from the same set of ingredients. You have the dum aloo, you have the malai kofta, and you have gatte ka sabji along with our upma. And it's tasting time for my mom. எல்லாத்தையும் கலந்து டேஸ்ட் பாருங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுடுறேன். எப்படிமா? புக்ஸ் இல்லையா நான்? ஒன்றும் தேவையில்லை. நீ கார்னிஷ் பண்ணுறது வழக்கம் போல் க்ரீம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், தாளிப்பு போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இது பேஸ்ட் தம் ஆலு. கரெக்டாக எல்லாமே 2 பேருக்கு உண்டான போர்ஷன். And it's taken as less than 40 minutes. கொடுங்க. உப்பு போடல, நான் அரைக்கிறேன், மறந்துவிட்டேன். Just mix in a bit of salt. That will be our nice and creamy aloo dum. காரம் எல்லாம் இருக்கா? பிடிச்சதா உங்களுக்கு? சைட் டிஷ்ஷுக்கு நல்லா இருக்குமா? சப்பாத்தி சைட் டிஷ்ஷு. சரி தர்றேங்க. இது பாருங்க, மலாய் கோஃப்தா எப்படி இருக்கு? மலாய் கோஃப்தா பார்க்க சூப்பரா, பாஸ். இதுவும் பாஸ். சரி, கட்டை கா சப்ஜி. நார்த் இந்தியன் ஐட்டம்லாம் ஜுஜுபியா இல்லையாம்மா? கொஞ்சம் புளிப்பா இருக்கு. அதான் தயிர் விட்டுருக்கோமே. இப்போ உங்களுக்கு புளிப்பு கம்மி பண்ணோம்னா
cream. கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கலாம் இல்லை சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை கொஞ்சம் சக்கரை போட்டு my mom says it's a bit sour. Gateka sabji is supposed to be sour. If you do not want the sourness, mix in a bit of sugar and you can also mix in a bit of cream. இல்லையா பண்ணிவிட்டு I'm going to add some water. இப்போ பாருங்க கலந்து பாருங்க. இந்த கிழமை அது ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா டேஸ்டாக இருக்கு காரம்லாம் நல்லா கட்டை அதுக்கு பேர். இப்போ சரியாச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மூணுமே ரொம்ப நல்லா இருக்கு நார்த் இந்தியா ஐட்டம். That's it. All done and dusted in around 40 minutes. Keep the basics very simple. It's the same combination of building blocks. You can blend it together in numerous ways to create whatever stuff you like. எண்ணெய் தண்ணி காட்டுங்க. Enna. அதான் So we have taken around half a cup of oil and we have used up around quarter cup of oil. Quarter cup கொடுங்க. Quarter cup ஊற்றி காமிச்சு விடலாம். நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம்னு நினச்சி போகிறோம். அது இல்லைம்மா quarter cup நம்ம ஓப்போஸ் கப் கொடுங்க quarter cup. அதான். So let's see how much oil we have got. நல்லா இருக்கும். It is actually slightly, this is 1 cup. I'm sorry. என்ன எவ்வளோ விட்டோமா? அரை கப் விட்டோமா? ஒரு கப் விட்டோமா? அரை கப் விட்டோமா? அரை கப். இது கொடுங்க. இப்போ இன்னொரு quarter cup கொடுங்க. அப்போ தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் பிடிச்சிருக்கு. ஒரு அரை கப்பு விட்டேன். அப்போ அரை கப்பே கொடுங்க. அரை கப்லேயே ஊற்றி காமிச்சிடலாம். எதுக்கு ஒரு கப்பில் வைக்கிறீங்க? ஊற்றி காமிச்சு தெரிஞ்சிருமே. So we have taken half a cup of oil. Let me show you how much oil has been left over. That is quarter cup. Parangma, we have used around 2 tablespoons of oil. Look at this. Nama, just 2 tablespoons of oil, and this oil again can be reused a few times. Okay, try this out. Please post your validations. Here is a feast done.